Hi friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆல்ரெடி நம்ம அந்த கொழுக்கட்டை சீரீஸ்ல ஸ்வீட் கொழுக்கட்டை நம்ம பண்ணியாச்சு, வெள்ளை கொழுக்கட்டை. இப்போ இன்னைக்கு நம்ம பண்ண போறது உப்பு கொழுக்கட்டை. உளுத்தம் பருப்புல ஸ்டஃபிங் பண்ணி பண்ணலாம். வேரியேஷன்ஸ் என்னன்னா, இதே மெத்தட்ல பாசி பருப்பு இல்லைன்னா கடலை பருப்புல கூட வச்சு இந்த ஸ்டஃபிங் நம்ம பண்ணலாம். உப்பு கொழுக்கட்டை பண்றதுக்கு முக்கியமா தேவை மேல் மாவு, அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மேல் மாவு செய்யறதுக்கு உண்டான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், அவசியம் அதை போய் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அந்த உப்பு கொழுக்கட்டையோட ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். உப்பு கொழுக்கட்டை செய்யறதுக்கு முக்கியமான பொருட்கள் என்னென்னா, உளுத்தம் பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து ஒரு 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2, வரமிளகா 2, தேவைக்கேற்ப உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், நல்லெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். உப்பு கொழுக்கட்டைக்கு முதல்ல நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு உளுந்து எடுத்து ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தான் நம்ம வந்து எடுத்து அரைக்க போகிறோம். இந்த ஒரு 100 கிராம்ஸ் உளுந்துக்கு ஒரு பச்சை மிளகா தேவைக்கேற்ப காரம் நீங்கள் போட்டுக்கலாம், இந்த மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் 3 க்ரீன் சில்லிஸும் 2 வந்து மிளகா வத்தலும் போட்டுருக்கேன். அதுலேயே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இதிலே போடலாம். இதிலே அரைச்சிட்டா தான் நம்ம வந்து கருவேப்பிலையை சாப்பிடுவோம், இல்லைன்னா அப்படியே எடுத்து வச்சுருவோம். அதனால் கருவேப்பிலையை போட்டுட்டு இப்போ இந்த உளுந்தையும் இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு இந்த உளுந்து எடுத்து இதில் போட்டு கரகரான்னு அரைச்சி எடுத்துன்னு வரணும். இது நல்லா இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த அரைச்சதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுன்னு இந்த மாதிரி உருண்டைகளாக பண்ணி ஆவியில் வேக வச்சுக்கணும். ஆவியில் வேக வச்சது வந்து நம்ம வந்து எடுத்து இங்கே வச்சுருக்கோம். இப்போ நான் அதை எடுத்து கையால் நல்லா இதை உதுத்துடணும், பவுடர் மாதிரி ஆக்கிடணும். சில பேர் இதை மிக்சியில் போட்டு ஒரு ரவுண்டு சுற்றி எடுப்பாங்க, அப்படியும் பண்ணலாம். கையாலேயும் உதுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கற்றுனால கையால் உதுத்து எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது சால்ட் கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, உளுந்து கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்து மாவு. இந்த உளுந்து மாவு வந்து இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்து பண்ணும்போது இந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சம்டைம்ஸ் ஆவியில் வேக வைக்காத அப்படியே எண்ணெய் விட்டு வதக்கி கூட இதை வதக்கி எடுத்துக்கலாம், அது ஒரு மெத்தடு. பட் ஆவியில் வேக வச்சு எடுத்தால் குவிக்காக ஆகிடும், எண்ணெய் கம்மியாக செலவாகும், அதுக்கு தான் அப்படி செய்கிறது. இப்போ இதை நல்லா சூப்பராக வதங்கி நல்லா வெந்தாச்சு. இதை நம்ம வந்து அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஆற போடுறதுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற போட்டுட்டு அப்புறம் கொழுக்கட்டை பண்ணலாம் இதை வச்சுட்டு. உப்பு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு மேல் மாவு தேவைப்படும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே வெள்ளை கொழுக்கட்டையில் அதை நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம், அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். மாவு எடுத்துன்னு வந்திருக்கோம், ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு. இதில் லேசாக நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாதபடிக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த உப்பு கொழுக்கட்டையோட பூரணம் ரெடியாக வச்சுருக்கோம் இந்த பக்கத்துலேயே. அதை எடுத்து ஒன்று ஒன்றா இதில் ஃபில் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்கு முதல்ல கையை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் விட்டு நல்லா கையில் வந்து நல்லா எண்ணெய் தடவி கையை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு, வெள்ளை கொழுக்கட்டை மாதிரி இதுக்கு சின்ன உருண்டை கிடையாது, கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி லேசாக இதில் தட்டிட்டு இந்த பூரணம் எடுத்து இதுக்குள்ளே வைக்க வேண்டியது. வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் அதை நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம்.
இது வந்து பார்த்தா மூஞ்சூர் மாதிரி இருக்கும். அதனால தான் இது வந்து எல்லாருக்கும் அந்த ரொம்ப இந்த ஒரு காரமும் இருக்கும். உப்பு காரம் போட்டு இந்த உப்பு கொழுக்கட்டையாக இருக்கு இல்லையா, அது டேஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தா மூஞ்சூர் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம அந்த உப்பு கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் இது வந்து ஒரு இட்லி வேகிற மாதிரி ஒரு 3-4 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா வெந்தாச்சு. இது மேலே பளபளன்னு தெரியறது பாருங்கள். இந்த மாவு மேலேயே தெரியும், பளபளன்னு தெரியும். இப்போ இதை நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். சூப்பரான இந்த கார கொழுக்கட்டை இல்லை உப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்காகவும் பண்ணி சாப்பிட்லாம். அதே சமயத்தில் கணேஷ் சதுர்த்திக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரசாதமாக நம்ம இதை செய்யலாம். கண்டிப்பாக எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அவசியம் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு விதமான ஒரு கொழுக்கட்டையோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.